ஹாய் மா, தீபா அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. 35.5 செஸ்ட் ரவுண்டு, ஷோல்டர் வந்து 5.25, ஆம்ஹோல் லென்த்து 6 வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ரவுண்ட் ஜாயிண்ட் ஸ்லீவ் போடும்போது ரவுண்ட் ஜாயிண்ட் பண்ணி போடும்போது ஷோல்டர் கிட்ட மட்டும் கொஞ்சம் கிளாத் வந்து அப்படியே சுருண்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஸ்ட் ரவுண்டு இது எல்லாமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டு கரெக்டான இதெல்லாம் தான் வச்சுருக்கீங்க. உங்களுடைய கட்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப ஷோல்டர் வந்து ரொம்ப அவுட்டரில் தள்ளி கட் பண்ணுறீங்களா, இல்லை உள்ள ஸ்லீவ் வந்து ரொம்ப டீப்பாக கட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி அந்த ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த ஸ்லீவினுடைய கட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஸ்லீவ் கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் கொஞ்சம் கீழே வரைக்கும் இறக்கி அப்புறம் உள்ளே வந்து டீப்பாக ஆம்ஹோல் டெப்த்து கட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் மேலே ஷோல்டர்கிட்ட இருந்தே வரும். ஏன்னா அது ஒவ்வொருடைய பாடி ஷேப் பொறுத்து. உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் ஸ்லீவில் ஆம்ஹோல் டெப்த்து கட் பண்ணும்போது, அதாவது ஃப்ரண்ட்லேயும் ஆம்ஹோல் டெப்த் இருக்கும், நம்ம ஸ்லீவ்லேயுமே ஆம்ஹோல் டெப்த் இருக்கும், அது ரெண்டுமே மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வராது. சப்போஸ் ஒன்று கரெக்டாக வந்து இன்னொன்று வந்துட்டு அது கரெக்டான பெண்ட் இல்லாமல் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கரெக்டாக அந்த ஸ்லீவில் அந்த சென்டர் நாச்சில் இருந்தே நீங்கள் வந்து ஆம்ஹோல் டெப்த்து கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. அதே மாதிரி ரவுண்ட் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஷோல்டர்னுடைய அந்த நாச்சஸ் வந்து மேட்ச் ஆகணும். ஒன்று முன்ன பின்ன தள்ளி வந்துட்டாலும் அது கம்ப்ளைண்ட் வரும். அதனால் அதுவும் பார்த்துக்கணும். ஸ்லீவ் கட் பண்ணும்போதே நீங்கள் வந்துட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு கீழே விட்டு நம்ம டீப்பாக கட் பண்ணும்போது நீங்கள் மேலே இருந்தே அந்த ஆம்ஹோல் டெப்த்தை கட் பண்ணி எவ்வளோ கிளாத் எக்ஸஸாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அதை விட கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி எவ்வளோ இதாக இருக்கோ அதை வந்து கொஞ்சம் டெப்த்தாக கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராது. இதுக்கு வந்துட்டு நான் முடிஞ்ச வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா அது ஒவ்வொருடைய உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் மசில்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இறக்கி கட் பண்ணும்போது அது ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ஒவ்வொருத்தங்க லீனாக இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற துணி வந்து ஒரு மாதிரி பல்ஜியாக தெரியும். இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் போடும்போது அந்த இது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஒரு இடத்த மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணி போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் கேட்குறது வந்துட்டு நான் வந்து வாய்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், அதுக்கு வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா நான் அதுக்கு எவ்வளோ லென்த்தாக பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவ்வளோ விஷயத்த வந்து என்னால் கண்டிப்பாக டைப் பண்ண முடியாது, அதுக்கான நேரமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆள் கேட்குற கேள்விக்கான பதில் பல பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால தான் நான் வீடியோவாக போடுறேன். அப்படி நான் வீடியோவாக நான் போடும்போது இதற்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கும். அந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஏன்னா ஒரு டவுட்ஸு எப்படி தைக்கணும் பண்ணணுங்கிறது எல்லாமே அதில் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதனால தான் உங்களுக்கு வந்து இந்த டவுட்ஸ் எல்லாம் வருது. அதனால் ஈஸியாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வாய்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், உங்களுடைய கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பர்டிகுலராக அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ள நிறைய லிங்க்ஸ் இருக்கும், வீடியோ நம்பர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தயவுசெய்து அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக டைப் பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.